comes to the New Testament, the home is very important. ஆனால் புதிய உடன்படிக்கை காலத்திலே, புதிய ஏற்பாட்டு காலத்திலே குடும்பம் என்பது மிக முக்கியமான ஒரு அலகு. So we can say the church is built on top of the home. ஒரு குடும்பத்தின் மேல் தான் சபை கட்டப்படுகிறது என்று நாம் சொல்லலாம். You may say, what can I do for the building of the local church? ஸ்தல சபை கட்டுவதற்கு நான் என்ன பங்கு செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். It's not just preaching that builds the local church. வெறும் பிரசங்கம் மட்டும் ஒரு ஸ்தல சபையை கட்டி எழுப்புவது அல்ல. The local church is built by your building your home in a godly way. உங்களுடைய குடும்பத்தை தேவ பக்தி உள்ள விதத்திலே கட்டி எழுப்புவதன் மூலமாகத்தான் ஸ்தல சபை கட்டப்படுகிறது. If you want to build a local church, the best thing for you to do is to build your home in a good way. உங்களுடைய ஸ்தல சபையை கட்டுவதிலே உங்களுக்கு பங்கு வேண்டுமா? அதை செய்வதற்கு சிறந்த வழி உங்களுடைய சொந்த குடும்பத்தை நீங்கள் தேவ பக்தி உள்ள வழியிலே கட்டி எழுப்புங்கள். You may never stand on the pulpit and preach. ஒரு காலம் நீங்கள் பிரசங்க மேடையிலிருந்து பிரசங்கம் பண்ணாமல் இருக்கலாம். But if you build your home in a godly way, ஆனால் உங்களுடைய குடும்பத்தை தேவ பக்தி உள்ள விதத்திலே கட்டி எழுப்புவீர்களானால், that is the greatest contribution you can make for building the church. ஒரு சபையை கட்டுவதற்கு நீங்கள் வகிக்கக்கூடிய பெரிய பங்கு அதுதான். You bring up your children in a godly way. உங்களுடைய பிள்ளைகளை தேவ பக்தி உள்ள பிள்ளைகளாய் வளருங்கள். That is the greatest thing you can do to build the local church. உங்கள் ஸ்தல சபையை கட்டுவதற்கு நீங்கள் வகிக்கக்கூடிய பெரிய பொறுப்பு அதுதான். Only less than 1% of God's people are called to remain single. 1% குறைவான தேவ மக்களே திருமணமாகாமல் தனியாக இருப்பதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். Not even 1% nowadays, maybe 1 in 1,000. இன்றைக்கு 1% கூட இல்லை, 1000-லே ஒருவர் தான் அப்படி அழைப்பு பெறுகிறார். So 99% and more of God's people are married people. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளிலே 99%க்கும் அதிகமானவர்கள் திருமணமானவர்களாக இருக்கிறார்கள். And all 99% of them can build the church by building their home. அந்த 99%-னர் அனைவருமே தங்களுடைய குடும்பத்தை கட்டுவதன் மூலமாக ஸ்தல சபையை கட்ட முடியும். And by building the home means making an atmosphere in the home which is heavenly and Christ-like. ஒரு குடும்பத்தை கட்டுவது என்றால் அந்த குடும்பத்திலே பரலோகத்தினுடைய குடும்பம் போல அந்த சூழலை கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்டு வளர்க்க வேண்டும். Where Jesus Christ is Lord of the home. அந்த குடும்பத்திலே இயேசு கிறிஸ்துவே தலைவராக இருக்க வேண்டும். It's not a question of reading the Bible and praying every day. தினமும் வேதம் வாசிப்பது ஜெபிப்பது என்கிற கேள்வி அல்ல. There are a lot of homes where they read the Bible and pray every day. அநேக குடும்பங்களிலே ஒழுங்காக வேதம் வாசித்து ஒழுங்காக குடும்ப ஜெபம் செய்கிறார்கள். Jesus Christ is not Lord in their home. ஆனாலும் அவருடைய குடும்பத்திலே இயேசு கிறிஸ்து தலைவராக இல்லை. The husband and wife are fighting. கணவன் மனைவி சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். Children grow up in worldly ways. பிள்ளைகள் உலக பிரகாரமாக வளருகிறார்கள். But they read the Bible and pray. ஆனாலும் வேத வாசிப்புக்கும் ஜெபத்துக்கும் குறைவில்லை. So reading the Bible and praying is good. வேதம் வாசிப்பதும் ஜெபிப்பதும் நல்லதுதான். But I don't make a law about that. ஆகவே அதிலே நான் ஒரு பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லை. Because if we make a law about that, a lot of people get into condemnation saying, "Oh, I didn't read the Bible and pray with my family today." வேதம் வாசிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் என்பதை ஒரு பிரமாணமாக நான் உங்களுக்கு கொடுப்பேனே ஆகில் அநேகர் ஒரு குற்றமனசாட்சி உடையவர்களாய் ஐயோ இன்றைக்கு நான் ஜெபிக்கவில்லையே வேதம் வாசிக்கவில்லையே என்று உணர்வார்கள். The Bible doesn't say we have to do that. நாம் அதை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுவதில்லை. What the Bible says is we must teach our children the instruction of the Lord. தேவனுடைய காரியங்களை பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும் என்றுதான் வேதம் நமக்கு புத்தி சொல்கிறது. How you do it is up to you. அதை எப்படி நீங்கள் செய்ய போகிறீர்கள் என்பது உங்களை பொறுத்த காரியம். Whether you do it twice a day or once a week is up to you. ஒரு நாளைக்கு 3 முறை எப்படி செய்ய போகிறீர்களா அல்லது வாரத்துக்கு ஒரு முறை செய்ய போகிறீர்களா என்பது உங்களை பொறுத்த காரியம். But we must teach our children the instruction of the Lord. ஆனால் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனை பற்றிய காரியங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். And we must discipline them to walk in the ways of the Lord. தேவனுடைய வழிகளிலே நடப்பதற்கு அவர்களை நாம் சிட்சிக்க வேண்டும். And for that the first step is to make sure the husband and wife are one. அதற்கு முதல் படி என்னவென்றால் கணவனும் மனைவியும் ஒன்றாக இருக்க வேண்டும். Now if both husband and wife are spiritual, then it's very easy. கணவனும் மனைவியும் இருவருமே ஆவிக்குரியவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்குள்ளே ஒரு மனம் இருப்பது மிகவும் சுலபம். So I don't want to talk about an ideal marriage where both husband and wife are spiritual. ஆகவே கணவனும் மனைவியும் ஆவிக்குரியவர்களாக இருந்து இணைக்கப்படக்கூடிய ஒரு மேலான ஒரு திருமண வாழ்க்கை குறித்து நான் பேசவில்லை. Because if I speak about that, most of you will say that doesn't apply in my case. நான் பேச ஆரம்பித்தால் உங்களில் அநேகர் சொல்லுவீர்கள் என்னுடைய காரியம் அப்படி இல்லை என்று சொல்லுவீர்கள்.
Oh, you're talking about the ideal case where some good brother married a good sister. ஒரு நல்ல சகோதரன் நல்ல சகோதரி திருமணம் செய்ததான ஒரு பூர்ணமான ஒரு குடும்பத்தை குறித்து நீங்கள் பேசுகிறீர்கள். என்னுடைய குடும்பம் அப்படி இல்லை என்று சொல்வீர்கள். We hope that will be true in the next generation in our churches. நம்முடைய சபைகளிலே வரக்கூடிய தலைமுறையிலாவது அப்படிப்பட்ட குடும்பங்கள் உண்டாக வேண்டும் என்று நம்பிக்கையா இருக்கிறோம். Our children will marry God-fearing people. நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை வாழ்க்கை துணையாக தேர்வு செய்வார்கள் என்று நம்புகிறோம். But many of us, our marriages were not in that way. ஆனால் நம்மிலே அநேகருக்கு அப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை அமையவில்லை. Many have come to the church, they're already married. நீங்கள் சபைக்கு வரும்பொழுது வருவதற்கு முன்பதாகவே திருமணமாகி விட்டது உங்களுக்கு. And it's possible that your wife is not spiritually minded. உங்களுடைய மனைவி ஆவிக்குரிய சிந்தையை கொண்டிராமல் இருப்பதற்கும் ஒரு சாத்தியம் உண்டு. She may be born again, but she's not wholehearted for the Lord. ஒருவேளை மனைவி மனம் திரும்பி இருக்கலாம், மறுபடியும் பிறந்திருக்கலாம், ஆனாலும் முழு இருதயமுடைய ஒரு சிஷ்யாக இல்லாமல் இருக்கலாம். Or your husband may not be wholehearted. அல்லது அதற்கு மாறாக உங்களுடைய கணவன் முழு இருதயமுடைய ஒரு சிஷ்யனா இல்லாமல் இருக்கலாம். But what I want to say to you is this. நான் சொல்ல வேண்டியது என்னவென்றால், if one person in a home is godly, ஒரு குடும்பத்திலே ஒரு நபர் தேவபக்தி உள்ளவராய் இருந்தாலும் can bring a tremendous influence on the whole home. அந்த முழு குடும்பத்திலேயே அதிகமாக ஒரு செல்வாக்கை நீங்கள் செலுத்த முடியும். So I want to give you an example in 1 Corinthians 7. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலிருந்து உங்களுக்கு ஒரு உதாரணத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். Here is a word which says, இங்கே ஒரு வசனம் சொல்லுகிறது about verse 13, 1 Corinthians 7:13. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 12 first of all. முதலாவதாக 12ஆம் வசனம். If a brother has a wife who is an unbeliever and she consents to live with him, she should not send her away. சகோதரன் ஒருவனுடைய மனைவி அவிசுவாசியாய் இருந்தும் அவனுடனே வாசமாய் இருக்க அவளுக்கு சம்மதம் இருந்தால் அவன் அவளை தள்ளி விடாதிருக்க கடவன். So here is talking about a man whose wife is not even a believer. ஆகவே இங்கே பவுல் எதை குறித்து பேசுகிறார் என்று சொன்னால், ஒரு மனிதன் அவருடைய துணைவியார் அவர்கள் விசுவாசி கூட இல்லை, அவிசுவாசியாக இருக்கிறார்கள். And a woman, verse 13, who's got an unbelieving husband, he consents to live with her, she should not send her husband away. அதே போல ஒரு ஸ்திரீனுடைய புருஷன் அவிசுவாசியாக இருந்தும் அவளுடனே வாசமாய் இருக்க அவனுக்கு சம்மதம் இருந்தால் அவள் அவனை தள்ளி விடாதிருக்க கடவன். Because if there is one person in a home, ஒரு குடும்பத்திலே ஒரு நபர் surrender their life to Christ, தன்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுத்திருந்தால், it says here in verse 14, 14ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, the unbelieving husband is sanctified through his wife and the unbelieving wife is sanctified through her believing husband. அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். Now what does it mean, sanctified? பரிசுத்தமாக்கப்படுவது என்றால் அதனுடைய பொருள் என்ன? It doesn't mean that unbeliever has suddenly become holy. அவிசுவாசி திடீரென பரிசுத்தமாகி விட்டார் என்ற பொருள் அல்ல. The word here means separated. இங்கே இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் வேறு பிரிக்கப்படுவது. That means if one husband or wife is a believer, கணவனோ மனைவியோ யாராவது ஒருவர் விசுவாசியாக இருந்தால், that influence separates that home from many worldly things. இந்த செல்வாக்கானது, இந்த தாக்கமானது பல உலக காரியங்களிலிருந்து இவர்களை வேறு பிரிக்கிறது. One person who is godly, தேவ பக்தியுள்ள ஒரு நபரின் மூலமாக can stop certain TV programs from being watched in that home. சில டிவி நிகழ்ச்சிகள் கவனிக்கப்படுவதை தடுக்க முடியும். Even though the other person is a unbeliever, மற்ற நபர் அவிசுவாசியாக இருந்தாலும் கூட one person can bring some influence. He may not be able to stop it completely, but to some extent. முழுமையாக நிறுத்த முடியாவிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவரால் அதை நிறுத்த முடியும். கெட்ட நிகழ்ச்சிகள் வருவதை தவிர்க்க முடியும். Bad habits like drinking and other things can also be stopped. My husband is not a believer or my wife is not a believer. என்னுடைய கணவர் விசுவாசி அல்ல, என்னுடைய மனைவி விசுவாசி அல்ல என்றதான ஒரு சாக்கு போக்கை சொல்ல தேவையில்லை. If you alone stand for the Lord, நீங்கள் மட்டும் ஆண்டவருக்காக நிற்கும் பொழுது, it says in the last part of that verse, even your children will not be unclean but holy. இந்த வசனத்தின் 14ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 7:14 இன் பின்பகுதியிலே பார்க்கிறோம், உங்கள் பிள்ளைகள் அவர்களும் பரிசுத்தமாய் இருக்கின்றன. That means your children are separated from so many worldly influences because one parent is born again and wholehearted for the Lord. பெற்றோர்களிலே ஒரு நபர் மறுபடியும் பிறந்து தேவனுக்கென்று முழு இருதயமுடையவர்களாய் இருக்கிறபடினாலே பிள்ளைகள் பலவிதமான உலகத்தினுடைய ஆவிக்கும் தாக்குதல்களிலிருந்தும் அவர்கள் பாதுகாக்கப்பட முடியும். So you don't have to have a wholehearted partner. ஆகவே உங்களுக்கு முழு இருதயமுடைய ஒரு துணைவி இருக்கத்தான் வேண்டும் என்ற நியதி அல்ல. If you have one, that's excellent. அப்படி ஒருவர் இருந்தால் மிகவும் நல்லது. But even if you don't have one, உங்களுக்கு அப்படி ஒரு நபர் இல்லை என்றால் வாழ்க்கை துணையாக, you can still bring up your children in godly ways. ஆனாலும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தேவபக்தியுள்ள வழியிலே நீங்கள் வளர்க்க முடியும். Even if your husband is an unbeliever, உங்களுடைய கணவன் அவிசுவாசியாக இருந்தாலும் கூட. One great example of that is Timothy. அதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் தீமோத்தேயு. We read in 2 Timothy chapter 1 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் that
Timothy's mother was a woman of faith. தீமோத்தேயுடைய தாய் விசுவாச பெண்ணாக இருந்தாள். And she put that faith, 2 Timothy 1:5. 2 தீமோத்தேயு 1:5 வாசிக்கிறோம். Paul says to Timothy, பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார், I am mindful of the sincere faith within you, which first dwelt in your grandmother Lois. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோபிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேலுக்குள்ளும் நிலைத்திருந்தது. So his mother Eunice got faith from her mother Lois. ஐனிக்கேயால் தன்னுடைய தாயாகிய லோபிசாலிடத்திலிருந்து விசுவாசத்தை பெற்றுக்கொண்டாள். See, they didn't have Bibles in their home those days. அந்த நாட்களிலே அவருடைய குடும்பங்களிலே வேதாகமம் இல்லை. People have Bibles likes in their home only for the last 400-500 years. கடந்த 400 அல்லது 500 ஆண்டுகளாகத்தான் குடும்பங்களிலே வேதங்கள் காணப்படுகிறது. Without a Bible, வேதம் இல்லாதபடி she imparted faith to her son. தன்னுடைய மகனுக்கு விசுவாசத்தை ஊட்டினாள். She got that faith from her mother. அவள் தன்னுடைய தாயினிடத்திலிருந்து அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்டாள். Now Eunice was married to not a Jewish person but a Greek person. We read in Acts 16. அப்போஸ்தலர் 16 நான் வாசிக்கிறது போல ஐனிக்கேயால் ஒரு யூத மனிதனை திருமணம் செய்யவில்லை, ஆனால் ஒரு கிரேக்க மனிதனை திருமணம் செய்து கொண்டாள். Acts 16:1. அப்போஸ்தலர் 16:1. Timothy was the son of a Jewish woman, but his father was Greek. தீமோத்தேயு அவனுடைய தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். Greek means he was not even didn't know the Old Testament, nothing. கிரேக்க மனிதன் என்று சொன்னால் பழைய ஏற்பாடு கூட அவருக்கு தெரியாது. An unbeliever. அவர் ஒரு அவிசுவாசி. Probably some businessman who only interested in making money. அவர் ஒருவேளை தொழில் அதிபராக இருந்திருக்கலாம், பணம் சம்பாதிப்பதே குறியாக கொண்டவராக இருந்திருக்கலாம். And he had insisted that Timothy should not be circumcised. அவர் தீமோத்தேயு விருத்த சேதனம் பண்ணப்படக்கூடாது என்று அவர் வருத்தப்படுத்தினார். And that's why Paul circumcised him in verse 3. ஆகவேதான் 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், பவுல் அவரை கூட்டிக் கொண்டு. Of course that is not necessary for a Christian. Paul made a mistake there. அங்கே பவுல் ஒரு கிறிஸ்தவனுக்கு அது தேவையில்லை, ஆனால் பவுல் அங்கே ஒரு தவறு விருத்த சேதனம் பண்ணி ஒரு தவறு செய்தார். What I want to say is that Timothy grew up to be 18 years old and he was not brought up as a Jewish God-fearing person by his father. தீமோத்தேயு 18 வயது உள்ள தேவ மனிதனாக இருந்தார், ஆனால் அவர் தன்னுடைய தகப்பனால் வளர்க்கப்படவில்லை. But the mother brought him up as a God-fearing Jewish person, even though his father did not allow him to be circumcised. தகப்பன் தன்னுடைய மகன் தீமோத்தேயு விருத்த சேதனம் பண்ணுவதற்கு அனுமதி கொடுக்காவிட்டாலும் யூத ஸ்திரீயாக இருந்த அவருடைய தாய் தன்னுடைய மகனை தேவபக்தியிலே வளர்த்தாள். And brought him up to become a Christian. அவனை ஒரு நல்ல கிறிஸ்துவனாக வளர்த்தாள். Because she became a Christian. அவள் முதலாவது கிறிஸ்துவளாக மாறினாள். By the time Timothy was 18 or 19 years old, அப்பொழுது தீமோத்தேயுக்கு 18 அல்லது 19 வயதாக இருக்கிறது. even though he had a godless father, தேவனற்ற ஒரு தகப்பனை வைத்திருந்தாலும் his mother did such a fantastic job that Paul said, I want him to be my co-worker. பவுல் தீமோத்தேயை பார்த்தவுடனே இவரை என்னுடைய உடன் ஊழியராக வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த தீமோத்தேயுடைய தாய் நேர்த்தியாக தீமோத்தேயை வளர்த்திருந்தாள். You sisters, think if you have a totally unconverted husband who has no interest in God. சகோதரிகளே, உங்களுக்கு இருக்கக்கூடிய கணவன் தேவனிலே எந்த விருப்பமும் இல்லாதபடி மனம் திரும்பாதபடி இருந்தால், and you have a little boy, உங்களுக்கு ஒரு சிறு பையன் இருக்கிறான், can you bring him up for 18 years in such a way that even the apostle Paul will be amazed at how spiritual he is and say, let him come in my team? இந்த மகன் எவ்வளவு ஆவிக்குரிய மனிதனாய் இருக்கிறார் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுலே தன்னுடைய ஊழியத்திற்கு உங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நேர்த்தியாக அந்த மகனை நீங்கள் வளர்க்க முடியுமா தேவபக்தியிலே? Without a Bible in your home. அதுவும் உங்களுடைய குடும்பத்திலே வேதமே இல்லை என்கிற நிலையிலே. So here we see the tremendous power a woman can have to bring up his child in a godly way. ஆகவே தன்னுடைய மகனை தேவபக்தியுள்ள விதத்திலே வளர்ப்பதற்கு எவ்வளவு பெரிய ஒரு சக்தி தாய்க்கு இருக்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். I'll give you another example. இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு தருகிறேன். Hebrews chapter 11. எபிரேயர் 11ஆம் அதிகாரம். We read about Moses. மோசேயை குறித்து வாசிக்கிறோம். And when he was born, மோசே பிறந்த பொழுது his parents saw that he was a beautiful child, verse 23. 23ஆம் வசனத்திலே அது அழகுள்ள பிள்ளை என்று பெற்றோர் கண்டார்கள். And so they did not kill him like the king commanded. ஆகவே ராஜா கட்டளையிட்டது போல அந்த குழந்தையை அவர்கள் கொல்லவில்லை. And you know the story how Pharaoh's daughter gave Moses to his mother to look after for a few years. தன்னுடைய மோசேயை ஒரு சில ஆண்டுகள் வளர்த்து தரும்படியாக பார்வோனுடைய குமாரத்தி மோசே என்ற குழந்தையை மோசேயுடைய தாய்க்கே கொடுத்ததை நாம் அறிந்திருக்கிறோம். I don't know, and after he came to a certain age, she had to take him to the palace. ஒரு குறிப்பிட்ட வயது வந்த உடனே மோசேயுடைய தாய் மோசேயை அரண்மனைக்கு கொண்டு வர வேண்டியிருந்தது. I don't know how many years Moses stayed with his mother. மோசே தன்னுடைய தாயோடு கூட எத்தனை ஆண்டுகள் தங்கி இருந்தார் என்று எனக்கு தெரியாது. Maybe 7 years. ஒருவேளை 7 ஆண்டுகளா இருந்திருக்கலாம். Maximum 10 years. அதிகபட்சம் போனால் 10 ஆண்டுகள் தான் இருந்திருக்கும். Okay, let us assume that
she, that mother, had him for 10 years. மோசேயினுடைய தாய் மோசேயை தன்னுடைய வீட்டிலே குடும்பத்திலே 10 ஆண்டுகள் வளர்த்தாள் என்று நாம் அனுமானித்துக் கொள்வோம். Moses' father hardly saw him because Moses' father would go to work early morning 6 o'clock. He was a slave, come back at 10 o'clock at night. மோசேயினுடைய தகப்பன் அவர் இஸ்ரவேலில் அடிமையா இருந்தபடினாலே காலையில 6 மணிக்கு வேலைக்கு போய் இரவு 10 மணிக்கு வருவார். காலையிலேயும் தூங்கிக் கொண்டிருக்கும், இரவு வரும்பொழுதும் குழந்தை தூங்கிக் கொண்டிருக்கும். Only Moses was with his mother. அந்த நாட்கள் எல்லாம் மோசே தன்னுடைய தாயோடு கூட தான் வளர்ந்தார். Whether it was 7 years or 10 years, that mother did a fantastic job in teaching Moses God's word without a Bible. அது 7 ஆண்டுகளோ அல்லது 10 ஆண்டுகளோ இருக்கட்டும், மோசேயை வேதமே இல்லாதபடி மிகவும் நேர்த்தியாக மோசேயை தேவபக்தியை வளர்த்து விட்டாள். Kept on telling him, சொல்லிக்கொண்டே இருந்தாள். when you go to the palace, நீ அரண்மனைக்கு போகும்பொழுது don't be influenced by all those evil things there. அங்கே காணப்படுகிற பொல்லாத காரியங்களினாலே நீ செல்வாக்கடைய வேண்டாம். Don't go after money. பணத்தின் பின்னாக போக வேண்டாம். You are to be with God's people. நீ தேவனுடைய பிள்ளைகளோடு கூட இருக்க வேண்டியவன். You are not an Egyptian. நீ எகிப்தியன் அல்ல. You are an Israelite. நீ இஸ்ரவேல் தேசத்தான். Put into his head for so many years. அநேக ஆண்டுகளாக இவைகளை சொல்லி 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 தலையிலே போட்டு விட்டாள். And then sent him to the palace when he was 7 or 10 years old. 7 அல்லது 10 வயதா இருக்கும்போது அரண்மனைக்கு மோசேயை அனுப்புகிறாள். And then for the next 30 years he grew up in the palace. அடுத்த 30 ஆண்டுகள் அரண்மனையிலே தான் மோசே வளர்ந்தார். That is the most wicked place in the world to grow up. அந்த நாட்களிலே வளருவதற்கு மோசமான ஒரு இடம் இருக்கும் என்று சொன்னால் அந்த அரண்மனை தான் பொல்லாத இடம். Types of idolatry, எல்லா விதமான விக்கிரக ஆராதனை, sexual sin, எல்லா விதமான காம இச்சையை தூண்டக்கூடிய பாவங்கள், பண காரியங்கள், all types of evil. எல்லா விதமான தீமைகளும் நிறைந்த ஒரு இடமாய் அந்த அரண்மனை இருந்தது. Everybody worshiping Pharaoh and worshiping the one whom they thought was his grandson. எல்லாரும் பார்வோனை வணங்குகிறார்கள், அவனுடைய பேரன் என்று சொல்லக்கூடியவனை வணங்குகிறார்கள். But when he grew up, ஆனால் மோசே வளரும் பொழுது, it says in verse 24, 24ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், 40 years old, அவர் 40 வயதா இருக்கும் பொழுது, he said, I will not be the son of Pharaoh's daughter. நான் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை நான் வெறுக்கிறேன் என்று சொன்னார். 25, I will not choose the passing pleasures of sin. இந்த அநித்தியமான பாவ சந்தோஷங்களை நான் தேர்ந்தெடுக்க மாட்டேன் என்று சொன்னார். And verse 26, I will not choose the riches of Egypt. 26ஆம் வசனத்தில் எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை நான் தெரிந்து கொள்ள மாட்டேன் என்று சொன்னார். Now my question is this. என்னுடைய கேள்வி இதுதான். Sisters, சகோதரிகளே, if you have a husband who is hardly at home, 6 o'clock morning till 10 o'clock at night, he is not at home. உங்களுடைய கணவன் 6 மணிக்கு விட்டு போய் விடுகிறார், இரவு 10 மணிக்கு தான் வருகிறார், இடைப்பட்ட நேரத்தில் வீட்டில் இருப்பதில்லை. Like Moses' father. மோசேயுடைய தகப்பனை போல. You got a little boy at home. உங்களுடைய வீட்டிலே ஒரு சிறு பையன் இருக்கிறான். And you have that boy only for the first 10 years. அந்த பையன் முதல் 10 ஆண்டுகள் மட்டுமே உங்களுடைய வீட்டிலே இருக்க போகிறான். After that he will be taken away. அதற்கு பிறகு எங்கே எடுத்துக்கொள்ளப்பட போகிறான்? And he will be taken to the most worldly place. இப்பொழுது அவன் எடுத்து எங்கே போக போகிறான் என்று சொன்னால் மிகவும் உலக பிரகாரமான ஒரு இடத்திற்கு போக போகிறான். Plenty of money and women and sin and all types of things. பாவங்கள் நிறைந்த இடம், ஸ்திரீகள் நிறைந்த இடம், எல்லா விதமான பாவங்களும் இச்சைகளும் நிறைந்த இடத்துக்கு போகிறான். How will he be when he is 40 years old? அவன் அந்த இடத்திலே 40 வயதா இருக்கும்போது எப்படி இருக்க போகிறான்? Will he say like Moses, மோசேயை போல சொல்லுவாரா? I am not going to be enjoy all these pleasures of sin. நான் இந்த அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்க மாட்டேன். I will not go after money. பணத்தின் பின்னாக போக மாட்டேன் என்று சொல்வானா? I don't want சொல்வானா? the honor of this world. எனக்கு இந்த உலகத்தின் கனம் தேவையில்லை என்று சொல்வானா? That was a fantastic woman, Moses' mother. மோசேயுடைய தாய் மிகவும் அருமையான ஒரு சகோதரியாக I'm இருந்தார். giving you these examples to show how one parent, because he's wholehearted, could be father or mother, can bring up his children in godly தகப்பனோ ways. தாயோ ஒரு பெற்றோர் அவர்கள் தேவனுக்கு முழு இதயமுள்ளவர்களாக இருந்தால் எப்படி பிள்ளைகளை வளர்க்க முடியும் என்பதை சொல்வதற்காக இந்த உதாரணத்தை உங்களுக்கு I சொல்றேன். say this because so many people say, oh brother, my wife is not wholehearted, my husband is not wholehearted. நிறைய பேர் என்ன சொல்றாங்க என்று சொன்னால், சகோதரரே என்னுடைய மனைவி முழு இதயமுடையவர்களாக இல்லை அல்லது கணவன் ஒரு நல்ல கிறிஸ்தவன் இல்லை என்று சொல்கிறார்கள். So the foundation for all this, இதர் எல்லாவற்றுக்கும் அடிப்படை என்னவென்றால் husband and wife must have a good relationship. கணவனும் மனைவியும் நல்ல ஒரு உறவு கொண்டிருக்க வேண்டும். We must be willing to live in brokenness in the home. குடும்பத்திலே நொறுக்கப்பட்டவர்களாய் வாழ்வதற்கு விருப்பமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். We must value the home more than anything else. மற்ற எந்த காரியங்களை காட்டிலும் குடும்பத்தை அதிகமாக மதிப்பு செய்ய வேண்டும், மதிக்க வேண்டும். You cannot build the church if you don't build your home. உன்னுடைய குடும்பத்தை கட்டாத பட்சத்திலே ஸ்தல சபையை கட்ட முடியாது. And in the home, to bring up our children in a godly way, first of all, make sure your relationship with your husband or your wife is good. குடும்பத்திலே பிள்ளைகளை தேவபக்தியுள்ள விதத்திலே வளர்க்க வேண்டுமானால் முதலாவது நீங்கள் நிச்சயித்துக் கொள்ள வேண்டிய காரியம்
உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இருவருக்கும் நல்ல உறவு இருக்க வேண்டும் என்பதை நிச்சயித்துக் கொள்ள வேண்டும். Always be quick to ask forgiveness when you have done something wrong. ஏதாவது தவறு செய்து விட்டால் உடனே மன்னிப்பு கேட்பதற்கு சீக்கிரமாய் மன்னிப்பு கேட்டு விடுங்கள். Even if your partner does not ask forgiveness. உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய துணைவர் மன்னிப்பு கேட்காவிட்டாலும் பரவாயில்லை. Maybe your husband or your wife doesn't ask forgiveness when they do something wrong. மனைவியோ கணவனோ தவறு செய்யும் பொழுது மன்னிப்பு கேட்காமல் இருக்கலாம். Doesn't matter. அது ஒரு பொருட்டல்ல. You make sure முதலாவது நீங்கள் உங்களை நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள். As a godly person are going to do it. தேவபக்தியுள்ள ஒரு நபராய் நான் இதை செய்ய போகிறேன் என்று சொல்லுங்கள். Your children will see it. உங்களுடைய பிள்ளைகள் அதை பார்ப்பார்கள். Maybe Timothy saw how his mother would ask forgiveness from an unconverted husband. தன்னுடைய தாய் ஒரு மனம் திரும்பாத ஒரு நபரிடத்திலே மன்னிப்பு கேட்பதை தீமோத்தேயு பலமுறை பார்த்திருந்திருக்கலாம். And as Timothy grew up, தீமோத்தேயு வளர வளர he would have seen my mother is far more godly than my father. என்னுடைய அப்பாவை காட்டிலும் என்னுடைய அம்மா எவ்வளவோ தேவபக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்களே. He does so many things wrong. தகப்பன் எவ்வளவோ தவறுகளை செய்கிறார். But he never asks any forgiveness. அவர் ஒரு காலம் மன்னிப்பு கேட்கவில்லை. But my mother, even one small thing she does wrong, she'll go and ask forgiveness from my father. ஆனால் என்னுடைய அம்மா சிறு தவறு செய்து விட்டாலும் உடனே போய் அப்பாவிடத்திலே மன்னிப்பு கேட்கிறதை பார்த்திருக்கிறேனே. And what an effect that will have on Timothy. அதனுடைய விளைவு எவ்வளவா இருக்கும் பாருங்கள் தீமோத்தேயுடைய வாழ்க்கையிலே. He would have said, I want to be like my mother. நான் என்னுடைய அம்மாவை போல இருக்க வேண்டும் என்று தீமோத்தேயு சொல்லியிருப்பார். You know, the power of godliness is very strong. தேவ பக்தியினுடைய வல்லமை மிகுந்த சக்தி வாய்ந்ததா இருக்கிறது.